அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்க, மனிதர்களில் சில பேர் அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக இருக்கிறாங்க அப்படின்னாங்க. யார் அவர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவங்க தான் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யக்கூடியவங்க அப்படின்னாங்க. இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் நிறைய பாக்கியங்களை கொடுக்குறான். அதில் ஒன்று, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்பு கொடுக்குறான் அப்படின்னா, தன்னுடைய விருந்தாளி அப்படிங்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஏன் இந்த பாக்கியத்தை கொடுக்குறான் அல்லாஹ் அப்படின்னா, அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளாதாரத்தையும், அல்லாஹ் கொடுத்த அந்த உடல் ஆரோக்கியத்தையும் வலிமையும், அல்லாஹுடைய இறை இல்லமாம் காபாவை தரிசிப்பதற்காக வேண்டி தியாகம் செய்வதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை அவர்களை விருந்தாளியாக ஆக்கி கொள்ளுகிறான் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! நாம் அல்லாஹ்விடத்தில் எல்லா நிலைகளையும் துவா கேட்கணும். யா அல்லாஹ், உன்னுடைய விருந்தாளியாக இருக்க எங்களுக்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ். அந்த இறை இல்லமாம் காபாவை பார்க்க தரிசிக்க எங்களுக்கு வாய்ப்பை தா யா அல்லாஹ் என்று நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில், அதே மாதிரி சதக்கா செய்கிறோம், ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறோம், ஏதாவது எத்தீம்களுக்கு கொடுக்குறோம், அதே மாதிரி குமரு காரியங்களுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி நேரங்களில் இந்த துவாவை ரப்பிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்போம். அல்லாஹ் நம்மையும் அவனுடைய விருந்தாளியாக ஆக்கிக் கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.